ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட 34வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே லீஷாவோட அம்மா யாங்கோட ஃபேமிலிய ஷூஹுவா தூவான்லாம் முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்போ ஷூஹுவா தூவான்லாம் ஷூஹுவாவோட அம்மா வீட்லயே போயிருக்காங்கிறதால இந்த வீடு எம்டியா இருக்கு. இந்த வீடு எம்டியா இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு லீஷாவோட அம்மா சொல்ல, ஆனா அப்ப கூட கொஞ்சமும் ஒரு தேங்க்ஃபுல்னஸே இல்லாம யாங்கோட ஃபேமிலி இது எப்படிங்க எல்லாருக்கும் பத்தும் அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாங்க பாக்குறான், ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, இந்த வீடு எங்களுக்கு போதும், நாங்க நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாளா வீடு யூஸ் பண்ணாம இருக்கதால குப்பையா இருக்கும்பா, ஸ்டார்டிங்லயே கிளீன் பண்ணிக்கோங்க, அதுவும் இல்லாம இது தூவான் இருந்த வீடு தான், அவ்வளவு பெரிய அதிகாரியே இந்த வீட்டுல தான் இருந்தாருன்னு சொல்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அங்க யாங்க சொல்லிட்டு அவன் வேகமா போய் மரக்கட்டையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சுட்டான். விறகு வேணும்ல. ஆனா வேகமா நம்ம லீஷாவை இழுத்துட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போறாங்க. இதுக்கு மேல உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு. லீஷாக்கு போறதுக்கே மனசு இல்ல. யாங்க திரும்பி பார்த்துட்டே உள்ள போயிடுறா. லீஷாவோட அம்மா நேரா உள்ள போயிட்டு எல்லா மத்த மருமகனங்களெல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தூவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல இந்த குடும்பம் மறுபடியும் மேல வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ராஜா ரொம்பவே கோவமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ணது ஒரு பெரிய தப்பே கிடையாது. ஆனா அந்த அக்கா புருஷன் போய் தப்பான நேரத்துல போட்டு விட்டுருக்காங்கிறதால மொத்த பழியுமே இந்த குடும்பத்து மேல விழுந்துருச்சு. எந்த சொத்தும் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல, உடனே நம்ம சாய், அப்பனா நம்ம லீஷாவை அங்கிருந்து பிரிக்க தான் போறோமா, கொஞ்சம் கூட கஷ்டத்தையே பார்க்காம வளர்ந்த பொண்ணு, அவ எப்படி சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுவான்னு கேட்டுட்டு இருக்க. லீஷா அம்மா பயங்கரமா சோகம் ஆயிடுறாங்க. அப்பனா ரெண்டு பேரையும் பிரிக்கிறத தவிர வர வழியே இல்ல. அதுவும் இல்லாம அவன் சரியான புறம்போக்கு தானே, கடத்திட்டு போய் தானே கல்யாணம் பண்ணான், அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு ஹன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் லீஷா மனசு கஷ்டப்படாத மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படின்னு மறுபடியும் தூவான் கேட்க ஆரம்பிக்க லீஷா அம்மாக்கு ஒரு மாதிரி சோகம் ஆயிடுது. இங்க நேரா லீஷா அவ சேர்த்து வச்சிருக்க காசு எல்லாம் எடுத்துட்டு யாங்க பாக்குறதுக்கு வரா. இதுல 1000 காசு இருக்கு, இந்த காசு நீ எடுத்துட்டு எனக்கு ஒரு மாசத்துக்குள்ள 3 மடங்கா திருப்ப கொடுத்துட்ட அப்படின்னா 3வது ப்ராமிஸ் நிறைவேற்றிட்டேன்னு அர்த்தம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மறுபடின்னு சொல்ல, இன்னுமா அது செல்லும் அப்படின்னு யாங்க பாவமா கேக்குறான். ஆமா, நீ அக்கா உயிரை காப்பாத்திருக்க, நான் உனக்கு அப்பவே வாக்கு கொடுத்திருக்கேன், அதனால எனக்கு இன்னும் இந்த கடமை பேலன்ஸ் இருக்கு, சீக்கிரமா 3 மடங்கா மாத்திட்டு வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போ, புரியுதா அப்படின்னு சொல்ல யாங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். லீஷா கண்ணுல அப்படியே கண்ணீர் நிக்குது. யாங்க வேகமா வெளியே போறான். என்ன பண்ணி மறுபடியும் சம்பாதிக்கிறது அப்படின்னு ஊருக்குள்ள போயிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நிறைய காசு பணத்தோட வளர்ந்த பையங்கிறதால அவனுக்கு ஐடியா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனுக்கு ஏதோ ஐடியா வருது. யாங்கோட வீட்டுக்குள்ள போய் பாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு லீஷா யோசனை பண்ணிக்கிட்டே நிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு சீச்சி வரா. யாங்குக்கு நிறைய ஸ்குவிட் எல்லாம் பிடிக்கும்ல, அதனால அவனுக்கு நிறைய ஸ்குவிட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பவுல் நிறைய நூடுல்ஸ் எடுத்து கொடுத்துட்டு மத்த ஃபேமிலிக்கும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய பெட்டி வச்சிட்டு இருக்கா. எதுவா இருந்தாலும் பார்த்து யோசிச்சு பேசு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி லீஷாவை உள்ள கூட்டு போனா அங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து ஒரு பழத்தை வாங்கி வந்துட்டு அதை கொஞ்சமா பதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் வீணா போகாம இருக்க மாதிரி ஒயின்லாம் கூட பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டே நம்ம லீஷாவும் சீச்சியும் பக்கத்துல போக அப்ப அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய யாங்க வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான், இது ரொம்ப சீக்கிரம் வீணா போயிடுமா, கொஞ்ச நாள் நம்ம இதை சேர்த்து பதப்படுத்தி ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் வித்தோம்னா அப்போ ஒரு சீசன் முடிஞ்சு போயிடும், அப்ப நிறைய விலைக்கு விற்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு லீஷா பாத்துட்டு இருக்கா. பரவாயில்ல பாருங்க, அப்பன்னு கூட பார்க்காம என்னையும் வேலை பார்க்க விட்டுருக்கான் அப்படின்னு யாங்கோட அப்பா கத்த, குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பொறுப்பா இருக்கான், கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு யாங்கோட அம்மா திட்ட ஆரம்பிக்கிறா. யாங்க அப்போ வெளியே வரான். இது என்ன உன் புது ஐடியாவான்னு கேட்க, ஆமா, ஆனா அது மட்டும் புது ஐடியா பத்தாது, ஏன்னா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் விற்க முடியும், உன்னை நான் ஒரு மாசத்துக்குள்ள கூட்டு வரணும்னா இந்த துணி வாங்கியிருக்கேன், இந்த கேப் செய்யறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கேன், கம்மி சம்பளம் தான் கேட்கிறாரு, இந்த கேப் பண்ணி நாங்க விற்க போறோம், இப்ப நம்ம சீசன்ல கோட் ஆரம்பிக்க போறதுக்கு எல்லாரும் வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க தூவான் இருக்காருல அவர்கிட்ட கூட ஒண்ணு கொடுத்து விடு, அவர் போட்டாருன்னா நிறைய பேர் வாங்குவாங்கன்னு யாங்க சொல்ல லீஷா சிரிக்கிறா. இத முதல்ல சாப்பிடு அப்படின்னு சாப்பிட கொடுக்குறா. யாங்க யாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கூட நைட் நேரத்துல கூட அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்க லீஷா காம்பவுண்ட் வழியா ஏணி போட்டு ஏறி எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஒரு வேலை உண்மையாவே நம்மள கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போயிருவான் போலயே அப்படின்னு. கரெக்டா ஏதோ சத்தம் கேக்குதேன்னு யாங்க திரும்பி பார்க்க அது கூட லீஷா போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த பக்கம் சீச்சியும் ஷூஹுவாவும் வராங்க. சீச்சி ஷூஹுவா கிட்ட அவங்க காதலிக்காம இருந்தா நான் கண்டுக்காம விட்டுருப்பேன், ஆனா அவளை பாருங்க உண்மையாவே பயங்கரமா காதல விழுந்துட்டான்னு சொல்ல, ஆனா அவன் ரொம்ப பாவமான நிலைமையில இருக்கான். ஏழையா வாழ்றது ரொம்ப ஈஸி கிடையாது, நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கலாம், ஆனா எப்பவுமே நமக்கு சாப்பாட்டுக்கு துணிக்கெல்லாம் பஞ்சம் வந்ததே கிடையாது, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காசு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. லீஷாலாம் வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னே பார்த்தது இல்ல, இருக்கிறதுலே சின்ன பிள்ளையா இருக்கதால, அதனால அவளுக்கு ஏழான வாழ்க்கை வாழ விட மாட்டேன் அப்படின்னு ஷூஹுவா சொல்லிக்கிட்டு இருக்கா.
இங்க அடுத்த நாள் தொப்பி கடைய போட்டுறான் நம்ம யாங்க. அங்க ஒருத்தர் வராரு, பிசினஸ் பண்றவரு. பரவாயில்ல, நல்லா இருக்கு, இதை நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒட்டு மொத்தமா கேட்க, நீங்க ரொம்ப கம்மி 50 காசுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நல்ல ஹை குவாலிட்டி, கண்டிப்பா 300-400 காசுக்கு கூட நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்ல, என்னப்பா ஓவரா விலை சொல்ற, இது சரிப்பட்டு வராதுன்னு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல நிக்கிற அசிஸ்டன்ட், நம்ம ஒண்ணு கூட விக்கல, ஒரு வாரமா கடை போட்டிருக்கோம், இவராவது வாங்கிக்கிறாரு இல்ல, சந்தோஷப்படுவோம், கம்மி விலையானாலும் பரவாயில்ல கொடுத்துருங்கன்னு சொல்ல, வேற வழியே இல்லாம சரி ஓகேங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாவமா யாங்க சொல்லிடுறான். சரி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன், இப்ப என்கிட்ட அட்வான்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க, நேரா என் கடைக்கு வந்துட்டு மீதி காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, சரின்னு யாங்க பாத்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்ல இருக்க நம்ம சாயோட ஹோட்டல் இருக்குல்ல, அங்க யாரோ பேசிட்டு ஓடுற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகுது, காசு கொடுக்கறதுக்கு யாருமே திரும்பி வரல. யாங்க நேரா கோவப்பட்டுக்கிட்டு நம்ம லீஷாவோட வீட்டுக்கு போயிடுறான். அங்க உள்ள எல்லாரும் குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லீஷா அங்க இல்ல. அங்க யாங்க போயிட்டு என்னங்க பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, உங்க கடையில இருந்து ஆளுங்க ஒன்னதை நானே பார்த்தேன், நான் கஷ்டப்பட்டு இந்த தொப்பி பண்ணேன், அது வித்திருந்தா நான் மறுபடியும் லீஷாவை கூட்டு போயிருவேன், எனக்கு புரிஞ்சிருச்சு லீஷா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதை என்கிட்ட நீங்க டைரக்டா சொல்லிருக்கலாம், அதுக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண பிசினஸ் இந்த அளவுக்கு நீங்க அழிக்கணுமான்னு கேட்க, அண்ணு பாத்துட்டு இருக்கான். இங்க பாரு, நீ யார்ட்டோ ஏமாந்துட்டு வந்துட்டு எங்க மேல பழிய போடாத அப்படின்னு. இருந்தாலும் நீங்க இந்த அளவுக்கு அப்பாவியா என்ன ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது, நான் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது அப்படின்னு யாங்க சொல்லிட்டு, இப்ப என்ன நான் அந்த பக்கம் திரும்ப வரக்கூடாது அவ்வளவுதானே, நான் வரல அதுக்குன்னு ஆளெல்லாம் கூப்பிட்டு நான் அடிக்க விடாதீங்க, என்ன குடும்பம் மாதிரி பாத்தீங்க நீங்க நினைச்சேன், அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தை நான் காப்பாத்திருக்கேங்கிற நன்றி உங்களுக்கு இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு மோசமா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல அப்படின்னு யாங்க அங்க இருந்து வெளியே போயிடுறான். லீஷா வரா, யாங்க இங்க வந்தானான்னு கேட்க, வந்தான் ஆனா அவன் போயிட்டான், அவனை ஃபாலோ பண்ணி நீ போக கூடாது அப்படின்னு லீஷாவோட அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஏன் நான் போக கூடாது அப்படின்னு நம்ம லீஷா கேட்டுட்டு இருக்கா. நீ உட்காரு, நான் உனக்கு புரிய வைக்கிற அப்படின்னு ஷூகுவா சொல்றா. யாங்க கால் போன போக்குல போயிட்டு அவ்வளவுதான், இருந்த காசு எல்லாமே போயிடுச்சு, கொடுத்த டைமும் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கும் மேல என்னால ஈஷாவை கூப்பிட முடியாது அப்படின்னு தனியா நின்னுட்டு, சீக்கிரமா என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு லீஷா சொன்னால, அதை பத்தி யோசிச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து சாயோட ஹோட்டல்ல இருந்து ஒரு ஆள் வந்து உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, நேரா நம்ம யாங்க உள்ள போறான். சாய் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு தட்டுல கொஞ்சமா காசு இருக்கு, இந்த பிளேட் எடுத்துட்டு போயிருங்க, இதை நீங்க வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு உங்க சொந்த ஊர் இருக்குல்ல, அங்க உங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அங்க போய் பொழைச்சுக்கோங்க குடும்பமா சேர்ந்து, ஏன்னா மறுபடியும் உங்க குடும்பம் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த ஊர்லன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க, ஆனா வந்து என்கிட்ட ஊருக்கு போறதுக்குலாம் காசு இருக்கு, நானே பாத்துக்கிறேன், என் வாழ்க்கையில நான் கஷ்டம்னா என்னன்னு பார்த்ததே இல்ல, இப்ப பார்த்த அனுபவமே போதும், பிச்சைக்காரனா என்ன மாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டு, ஈஷா கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுங்க, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், அவ முகத்தை பார்த்து குட் பை சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்ல, நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா அவளுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கணும், வேற எதுவும் கிடைக்க கூடாதுன்னு யாங்க அங்கிருந்து கிளம்ப வேகமா சாய் வந்துடுறான். ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, வாங்க வாங்க நம்ம எல்லாம் மாமா மச்சான் தானேன்னு ஒரு பெரிய மூட்டையா எடுத்துட்டு வர சொல்றான். அது ஃபுல்லா வெள்ளி கட்டியா இருக்கு, நான் சும்மா உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி காசு வச்சேன், எங்க கப்பல் ஒண்ணு கிளம்புது, போயிட்டு திரும்ப வரதுக்கு மினிமம் 1 வருஷமாவது ஆகும், ஆனா அந்த 1 வருஷத்துல இந்த காசை எனக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கும் காசு சேர்த்துக்கலாம், அந்த அளவுக்கு இந்த ட்ரிப்ல லாபம் கிடைக்கும், ஏன்னா ரொம்ப ஆபத்தான ட்ரிப், போயிட்டு நீங்க கண்டிப்பா வருவீங்களா அப்படிங்கறத சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்கு உண்மையாவே நீங்க திரும்பி முன்னேறணும், வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணுங்கிற ஆசை இருந்ததுன்னா இந்த ட்ரிப்பை ஏத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க, கண்டிப்பா அந்த காசை நான் உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து யாங்க அதை வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். சரி மேடம் இப்ப வெளியே வரலாம்ல அப்படின்னு சாய் சொல்ல, கங்கி அங்க இருந்து வரா. எதுக்கு நீயே கொடுத்துருக்கலாம்ல, என்ன கொடுக்க சொன்ன அப்படின்னு சாய் கேட்க, பாவம் அந்த பையன் என்கிட்ட வாங்குறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவான், அதுவும் இல்லாம நானும் ஷோகுவாவும் ஆல்ரெடி ஒன்னா பேசிட்டோம், அது மட்டும் இல்லாம ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா லீஷா, அந்த பையன் உண்மையாவே முன்னேறிட்டு திருப்பி சக்சஸ்ஃபுல்லா வந்தானா அவனுக்கு மறுபடியும் லீஷாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது, ஆனா இந்த காசை வீணாக்கிட்டு அந்த பையன் ஒண்ணுக்கும் உதவாம இருந்தானா அப்படி ஒரு பட்ட பையனுக்கு லீஷாவை கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு நமக்கு அக்னி சொல்ல, என் பொண்டாடி பயங்கர அறிவாளி அப்படின்னு நம்ம சாய் எவ்வளவு புகழ்ந்துட்டு இருக்கான். இங்க லீஷா வந்துட்டு இருக்கா, அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான், குடும்பத்துல யாருமே இங்க இல்லன்னு தெரியுது, அந்த வீட்டுக்கு வந்துட்டு எந்த இடத்துல நமக்கு யாங்கு வந்து விறகு கட்டையெல்லாம் வெட்டினானோ அங்க உட்காந்துட்டு பயங்கரமா சோகம் ஆயிடுறா, என்கிட்ட சொல்லிக்காம கூட போயிட்டல அப்படின்னு. அப்படியே ஒரு 3 வருஷம் ஓடி போயிடுது, கடை ரொம்ப நல்லா வழக்கம் போல போயிட்டே இருக்கு. நம்ம லீஷாவோட அம்மா கடை பயங்கர பிஸியா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. லீஷாவோட அம்மா உள்ள வந்துட்டு, இங்க பாருங்க ஒரு வருஷமும் சொல்லிட்டு 3 தடவை கப்பல் வந்துட்டு போயிடுச்சு, ஆனா ஒரு தடவை கூட பக்கத்து நாட்டுக்கு போன அந்த பையன் வரவே இல்ல, இதுக்கும் மேல இந்த பையனை நினைச்சிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஷூகுவா பாக்குறா, நான் அவள்கிட்ட பேசுறேம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஷூகுவாவும் கங்னியும் லீஷாவை பாக்கிறதுக்கு கிளம்பி போறாங்க. லீஷா வந்து உட்காந்துட்டு என்ன ஆச்சுக்கா அப்படின்னு கேட்டு, சோகமா இருக்கு அப்படின்னு கேட்க, அது வந்துடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தயங்கிட்டே இருக்காங்க. லீஷா பாக்குறா, கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசணுமா, கல்யாணத்தை பத்தி பேச சொல்லி அம்மா அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்க, நீ யாங்க ரொம்ப லவ் பண்றன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஷூகுவா ஆரம்பிக்கிறா. அக்கா இல்லக்கா, அவன்
அவனுக்கு நான் 1 மாசம் தான் டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எட்டி கூட பார்க்காம கூட கிளம்பிட்டான். நானும் பொறுத்து பார்த்தேன். 3 வருஷம் ஆச்சு. நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லீஷா சொல்ல, உடனே நிஜமா ஷூவா உண்மையாவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமா உண்மைதான், எத்தனை வருஷம் நான் சிங்கிளாவே இருக்குது, அம்மா வேற என்ன பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு லீஷா சொல்லிக்கிட்டு இருக்கா. சாதாரணமாலாம் செலக்ட் பண்ணக்கூடாது மாப்பிள்ளைய, ஒரு துணி பந்து நான் செஞ்சு எறிவேன், யார் அதை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு லீஷா சொல்லிடுறா. இங்க நம்ம ஹன்னு ஹோட்டல் வாசல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறான். எங்க குடும்பத்துக்கு கடைசி மருமகனை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், யாரு ஜெயிக்க போறீங்கன்னு பாக்கலாம், அவங்களுக்கு இந்த முத்து ஸ்கிரீனை நாங்க கிஃப்டா கொடுக்க போறோம் எங்க பொண்ணோட சேர்த்து அப்படின்னு சொல்ல, உடனே சாய் உள்ளந்து கங்கனி கிட்ட, ஏண்டி யாரு மாப்பிள்ள பார்த்தாலும் இந்த ஸ்கிரீன் எடுத்துருவீங்களா, எனக்கு தருவேன் தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என் சாருக்கு ஸ்கிரீன் வேற வேணுமான்னு கேட்க, என் பொண்டாட்டியை விட உலகத்துல வசந்தது எதுவுமே இல்ல, முத்துலாம் அதுக்கு முன்னாடி கால் தூசிக்கு சமம்னு சொல்ல கங்கனி பாக்குறா. நீ பொழைச்சுக்குவ, போய் வேலையை பாரு அப்படின்னு. சாய் வெளியே வரான். இங்க பாருங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, 3 நாள் இங்க உள்ள காம்படிஷன் நடக்கும், அப்ப யார் அந்த பந்தை பிடிக்கிறீங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்ல, உடனே எங்க நம்ம யாங்கோட தம்பி மாதிரி ஒருத்தன் கூடவே இருந்துட்டு இருப்பான்ல, அந்த பையன் என்ன பாக்குறான், எங்க அப்பா என்ன யாங்க குடும்பத்துக்கு ஆபத்து வந்தப்ப வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சுட்டாரு, இல்லன்னா அப்பயே உங்களெல்லாம் உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன், இன்னைக்கு இந்த தடவை உங்களுக்கு நல்ல மருமகன் கிடைக்காம நான் எப்படி தடுத்து நிறுத்துறேன் பாருங்கன்னு அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க நம்ம லீஷாவும் சீச்சியும் வெளியே எங்கேயோ போயிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உனக்கு மாப்பிள்ள பார்க்க போறாங்க தெரியும்ல அப்படின்னு நம்ம சீச்சி கேட்க, ஜன்னல் வழியா லீஷா எட்டி கொஞ்சம் சோகமா பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவளுக்கு யாங்க ரோட்ல நடந்து போற மாதிரி இருக்கு. சீச்சியை பார்த்து, நீ ஹோட்டலுக்கு போ, நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு வேகமா இவ இறங்கி ஓடி போயிட்டு ஸ்ட்ரீட்ல தேட ஆரம்பிக்க, யாரையுமே காணா. லீஷா நம்ம தான் தப்பா பாத்துட்டோம் போலன்னு சோகமா அகந்து கிளம்பிடுறா. கரெக்டா அப்பதான் யாங்கு கடையில ஒளிஞ்சிருந்துட்டு வெளியே வந்துடுறான். என்னப்பா உன் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிருக்கியான்னு கடைக்காரர் சிரிக்க ஆரம்பிக்க, யாங்கு ஓரமா போய் உட்கார்றான். அங்க ஒரு பொண்ணு பையன் கெட்டப்ல இருந்துட்டு இருக்கா. என்னன்னா உனக்கு இப்படி ஆயிடுச்சு, தத்து அண்ணாவா நீ இருக்கலாம், ஆனா உன்னை பார்க்க எனக்கே பாவமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க பக்கத்து நாட்டுக்கு போனால நம்ம யாங்கு, அங்க ஏதோ ஒரு ஃபேமிலி இவனை பத்திரமா பாத்துருக்காங்க, அவங்களோட பொண்ணுதான் இந்த பொண்ணு, சொந்த பையனா இவனை ஏத்திருக்காங்க, இந்த பொண்ணு ஆனா அண்ணாவா ஏத்திட்டு கூடயே வந்துட்டு இருக்கா. நானும் உன் லைஃப் ஜாலியா இருக்கத பாக்கலாம் தான் உன் கூட ஊருக்கு வந்திருக்கேன், நீ என்ன இப்படி இருக்க, பின்னாடியே போக வேண்டியதானே, உன் பொண்டாட்டியை திரும்ப பிடிக்க வேண்டியதானு கேட்க, நான் பாரு டிராவல் பண்ணிட்டு எவ்வளவு மோசமா இருக்கேன், அது எங்க வீடை வாங்குற அளவுக்கு காசெல்லாம் சேர்த்துட்டேன், அதே மாதிரி சாய்க்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுத்துட்டேன், அதனால என் வீட்டை மறுபடியும் நான் வாங்கி அதை நல்லா டெவலப் எல்லாம் பண்ணிட்டு நானும் நல்லா பல ஆயிட்டு இருக்கிற காசோட ஜோரா போயிட்டு என் பொண்டாட்டியே கூட்டு வருவேன் அப்படின்னு யாங்க பிளான் போட்டுட்டு இருக்கும் போது, உங்க அக்கா புருஷனை நாங்க வந்து பாத்துட்டோம், எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சுன்னு ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அவனை அப்படின்னு சொல்லிட்டு யாங்க அங்க இருந்து தேடி கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் காம்படிஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனா லீஷா கீழே இறங்கினவ ஆளை காணமே அப்படின்னு சீச்சி இருக்காளே, முகத்துல மாஸ்க் ஒண்ணு மாட்டுக்கு போட்டுட்டு இவ போயறதுக்கு ரெடி ஆயிடுறா. கரெக்டா அப்போ ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சுட்டு, இந்த பையன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சாய் சொல்லிடுறான். ஏன்னா அவன் தான் பெரிய குடும்பத்து பையனா, லீஷாக்கு பிடிச்ச மாதிரி பந்து போட்டும் ஜெயிக்கணும், அதே மாதிரி நல்ல குடும்பமா ஜெயிக்கணும் அப்படின்னு சீச்சி கிட்ட, அந்த பையன் கிட்ட பால் போடு, தலையில வெள்ளப்பூ வச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்ப வந்து நம்ம யாங்கோட தம்பி மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல, இந்த பிளான தெரிஞ்சுட்டு ஆளுக்கு தலையில வெள்ளப்பூ வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம முழிக்க ஆரம்பிக்கிறா சீச்சி. பந்த ஒரு குத்து மதிப்பா ஒரு வெள்ளப்பூவை பார்த்து தூக்கி போட, கரெக்டா அங்க வர நாய் ஒண்ணு அந்த பாலை கேட்ச் பண்ணிட்டு வேகமா வெளியே எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருது. பால் கை மாறிக்கிட்டே இருக்கு, வெளியே வந்துருது. என்ன நடக்க போதோ அப்படின்னு எல்லாரும் சின்சியரா பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா குதிரையில ஒரு பையன் வந்துட்டு இருக்கான், கூடவே ஒரு பையன் தம்பியும் வந்துட்டு இருக்கான். அந்த பையன் தலையில போய் பால் விழுற மாதிரி போக அந்த பையன் கேட்ச் பண்ணிடுறான் பால. எங்க வீட்டுல நாங்க மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம் எங்க பொண்ணுக்கு, நீங்க எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, வேகமா நம்ம சீச்சி முகத்துல இருந்து திரையை எடுத்துட்டு பாத்துட்டு இருக்கா. அந்த பையன் நம்ம சீச்சியை பாத்துட்டான், லைட்டா வாய பொழந்துட்டு இருக்கான். சாய் வந்து கல்யாணத்துக்கு ரெடியான்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் சொல்லாம அங்க இருந்து அமைதியா அவன் கிளம்பி போயிடுறான். என்ன அநியாயம், எங்க மாஸ்டருக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையனை பால அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிட, யாங்க நேரா அந்த அக்கா புருஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இங்க இருக்கிற ஒரு பெரிய பணக்காரங்க கிட்ட இவன் எடுபடி வேலைக்கு சேர்ந்துடுறான். எவ்வளவு கேவலமான வேலை எல்லாம் பார்க்க முடியுமோ அவங்க கிட்ட நிறைய பார்த்து நிறைய காசையும் புடுங்கி பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கதான் அவன் ஒரே வேலை அப்படின்னு சொல்ல, இவனை நான் சும்மா விட மாட்டேன், இவனை என்ன பண்ணுன்னு தெரியும்ல, அங்க அனுப்பி விடுங்க அப்படின்னு யாங்க சொல்ல, அப்படியே பண்றேன்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இன்னும் 2 எபிசோட்ல ஒட்டு மொத்தமா சீரிஸ் முடிவுக்கு வரப்போகுது. இப்போட பார்த்து ஒரு புது கேரக்டர் வந்திருக்கான். அந்த பையன் யாரு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.